ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ஆஃப் அல்ட்ரான். நான் உங்கள் ரிஸ்வித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னியான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். நேற்று வந்து ட்ரெண்ட் லைன் வரையறதுக்காக வீடியோலாம் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து மேக் பண்ணிட்டு எடிட்டிங்க்கு போகும்போது சவுண்டு வரல. என்னடான்னு பார்த்தா மைக் ஆன் பண்ண மறந்துருக்கேன். ஸோ சரி, அதான் மறுபடியும் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அந்த வீடியோவை மேக் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைவாங்கன்னா, அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்ட்லையோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்பவுமே மூவ் ஆகும். அது வந்து எப்போ ரிவர்ஸ் ஆகுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து எப்போ வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்ட் லைன் வந்து வரைவாங்க. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் அதை வந்து சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். மார்க்கெட் எப்பயுமே வந்து 3 விதமா தான் இதை ஃபாலோ பண்ணி போகும். ஒண்ணு வந்து அப் ட்ரெண்ட்ல போகும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட்ல போகும், இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட்ல போகும். ஒண்ணு வந்து அப் ட்ரெண்ட் இப்படி போகும். ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு ஃபாலோ பண்ணி போகும். நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போகும். ஹையர் லோ, லோவர் லோ, ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி போகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்சால்டேட் மார்க்கெட் மாதிரியே போகும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து திருப்பி 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 இது ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கன்சால்டேட் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அது வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ட்ரெண்ட் லைன் வரைவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். இப்போ அப் ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறோம்னா அது வந்து ஒரு அப்பாயி ஒரு புல் பேக்கோட தான் வந்து வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரேடியே டைரெக்டாக வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிடாது. ஒரு அப்பாயி அடுத்தது கொஞ்சம் டவுன் ஆகி அடுத்தது ஹையர் ஹை வைக்கணும். அந்த ஹையோட அதை விட ஒரு ஹை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு புல் பேக் ஆகும். இது வந்து இந்த லோவரோட இந்த லோவர் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த இது வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ஸ் டக்குன்னு வந்து இங்கே கிராஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே எல்லாருமே செல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும். டவுன் ட்ரெண்ட் வந்து சடனாக மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கோட வந்து ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்போ வந்து ரிவர்ஸ் ஆகும் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ட்ரெண்ட் லைன் வரைவாங்க. இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வரைஞ்சோம்னா இப்படி வரும். இப்போ டவுனில் வந்து மார்க்கெட்டு போயிட்டு இருக்குன்னா ஒரு லோவை ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணோம். அது வந்து லோவர் ஹைன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திருப்பி ஒரு லோ ஃபார்ம் பண்ணோம். அது லோவர் லோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ட்ரேடர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்காக தான் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அது பவர்ஃபுல் வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் கூட சொல்லலாம். அது வந்து ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு ஆப்போசிட்ல வந்து இது பண்ணுவாங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு. அதை வந்து சார்ட்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியும். வாங்க சார்ட்டை பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிஎன்பி யூஎஸ்டி சார்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறம் மேலே தான் போயிருக்கு. இதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆகுறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ட்ரெண்ட் லைனு. அதை வந்து எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சைடில் டூல் பார்லாம் இருக்கும். அந்த டூலில் சேண்ட் இதில் வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான டூல் இருக்கும். அதில் ட்ரெண்ட் லைன்னே ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான டூல் வந்துடும். இந்த ரிவர்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த ரிவர்ஸ் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறப்ப
அந்த ட்ரெண்ட் லைனை வந்து மேக்ஸிமம் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 ஆர் 3 டைம் வந்து டச் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இது டச் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒன்று டச் ஆகிருக்கு. இங்கேயும் டச் ஆகிருக்கு. இந்த இடத்துல நிறையா வாட்டி டச் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இதுதான் ட்ரெண்ட் லைன் வரையறதுக்கான ப்ரொசீஜரு. எப்பயுமே வந்து ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து அதில் டச் ஆகின்னு பவுன்ஸ் ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து சடனாக ஃபாலோ ஆகி டக்குன்னு வந்து அப்பாக இருக்குது. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து ட்ரெண்ட் லைனில் டச் ஆகலை. திருப்பி வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ட்ரெண்ட் லைனை கரெக்டாக டச் ஆகிருக்கு பாருங்களேன். இதில் டச் ஆகி சடனாக ஒரு அப் ஆகி திருப்பி வந்து ஒரு டவுன் ஆகிருக்கு. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அப் ஆகிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து கிராஸ் பண்ணல. அப்போ இந்த இடத்துலயே வந்து தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம ட்ரெண்ட் லைனை எப்பயுமே வந்து கிராஸ் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். திருப்பி வந்து அப்பாயி இந்த இடத்துல போயிட்டு ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெட் கேண்டில்னு. இதை கிராஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருந்தோம்னா இங்கே வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து செல் ஆப்ஷனு இவ்வளோ தூரத்துக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதான் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிற மெத்தடு. அடுத்தது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து இதுக்கு வரைஞ்சி பார்ப்போம். இது வந்து எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு. இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது எப்போ வந்து பிரேக் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 ஆர் 2, 3 டைம் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுற மாதிரி சொன்னால, அதை வந்து டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், டவுன் ட்ரெண்டுக்கு வந்து வரைஞ்சிருக்கேன். ட்ரெண்டுக்கு வரைஞ்சிக்கும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குங்களா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி சடனாக ஒரு ஃபால் ஆகி டக்குன்னு ஒரு அப் ஆகி மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ட்ராபேக்கு கீழே டவுன் ஆகிருக்கு. திருப்பி வந்து அப் ஆகி இந்த இடத்துல கரெக்டாக டச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல டச் ஆகி திருப்பி வந்து சடனாக ஒரு டவுனு. திருப்பி வந்து அப் ஆகி ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி திருப்பி ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகி மறுபடியும் சடனாக ஒரு டவுனு. இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து அப்பில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆப்ஷன்னா, ஒன்று பைக்கும் போகலாம், இல்லைன்னா செல்லுக்கும் போகலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணி இப்படி வந்து அப்பானுச்சுன்னா மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணி மறுபடியும் வந்து டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுனா, அப் ட்ரெண்டுக்கு முதல்ல பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி ஹையர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனோடனே வந்து எல்லாருமே வந்து செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த இது டச் ஆகி ஒரு பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து எல்லாமே இந்த இடத்துலையும் வந்து பை பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகி மேலே போகிறப்ப பை பண்ணோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை டச் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா இது வரைக்கும் ப்ராஃபிட் வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செல்லுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல செல் எடுத்திருந்தா இது வரைக்கும் எடுத்துக்கலாம்ல.
இதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டவுன் ஆயிருக்கு. திருப்பி வந்து ஒரு புல் பேக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து டச் ஆகி திருப்பி டவுன் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல டச் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. அந்த இடத்துல ஒரு சில எடுத்திருந்தா இதுலேருந்து இது வரைக்குமாவது ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அப்படியே அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைனை டச் ஆகி திருப்பி ஒரு புல் பேக் ஆகிறப்ப இந்த இடத்துல வந்து செல் எடுத்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ராஃபிட் ஆயிருக்கும். இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து அப்போ இருக்குது. மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பை சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கீழே போகல. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து கிராஸ் பண்ணி பை சிக்னல் ஏதாவது கண்டிப்பாக வந்ததுன்னா இது வந்து மார்க்கெட் வந்து அப்பில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு. 90% மார்க்கெட் வந்து இனிமேட்டுக்கு வந்து அப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அப்படியும் இது 90% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ணி எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். இவ்வளோ தான் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கான ஒரு இது. மேக்ஸிமம் ட்ரேடர் எல்லாருமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து ரிவர்ஸுக்கான ஒரு சிக்னலை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். டெய்லியும் வந்து மார்க்கெட்டை வந்து இது வந்து ஒரு சிக்னலாவது கிடச்சிரும். இதே ஒன் டே சார்ட்டில் பயன்படுத்திருக்கேன். நீங்கள் 4 ஹவர் 1 ஹவரில் கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இதை வந்து கற்றுக்கோங்க. சரி, ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க. அப்புறம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ரeshvith.